டெரிவேட்டிவ் ஸ்கேல்பிங் பண்றதுக்கு வி கோ வித் 1 minute டைம் ஃப்ரேம். இந்த இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே வேண்டியதில்லை. ரைட், இப்போ என்ன பண்றேன்னா மார்க்கெட்ல வந்து கிரியேட் ஆகக்கூடிய ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரிவர்சல் ட்ரேடிங் செட்டப்ஸ்ல இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த பாரெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இங்கே இருக்கு. ஸோ இங்கே மேஜர் லோ டு ஹை அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒரு லோவாக இருக்குது அண்ட் இது ஒரு ஹையாக இருக்குது. இந்த இன்பிட்வீனில் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது இந்த சப்போர்ட், இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் அங்கேருந்து பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஏரியா வரைக்கும் வரணும். ஓகேவா? இப்போ பாருங்க பிரைஸ் என்ன பண்ணுதுன்னு. இங்கேருந்து புல் பேக் கொடுக்குது. பட் இங்கேயும் நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம். போட்டு பார்க்கும்போது எந்த பாயிண்ட்ல அதிகமான வால்யூம் பில்டப் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இது கம்ப்ளீட்லி நமக்கு செல் வால்யூம் தான் பில்டப் ஆயிருக்கு. பட் இது பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் ஆயிட்டாலே இங்கேருந்து பிரைஸ் கீழே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா வேல்யூ ஏரியா ஹை அப்படின்றது பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே பிரைஸ் போயிடும். இப்போ நீங்க ப்ரிசைஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லோ டு இந்த ஹை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டதோட வேல்யூ ஏரியா ஹைல இருந்து தான் இந்த ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த ஹை டு இந்த லோ நம்ம எடுத்துக்கிட்டோம். எக்ஸாக்ட்லி வேல்யூ ஏரியா ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.